கன்னி ராசி காலச்சக்கரத்தில் 6வது வரக்கூடிய ராசி தான் இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரையில் பிறந்தவங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நுணுக்கத்தோடு இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தனால தான் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நுணுக்கமான அறிவு, பகுத்தறிவும் திறன் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. எதுலேயுமே ஒரு துல்லியம் குணம் கொண்டவங்க. சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தால் கூட அதை சந்தித்து கடினமாக உழைச்சி அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் இந்த கன்னிராசி சொல்லலாம். இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 42 வயதுக்கு மேலே தான் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை இவங்க அடைவாங்களாம். சரி, இவங்களுக்கு எதையுமே ஒரு அலசி ஆராய்ந்து நுணுக்கமாக ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு புத்திசாலித்தனம் மிக்கவங்க. கணக்கு, கம்ப்யூட்டர், ஆடிட்டிங்கு போன்ற துறைகளில் எல்லாமே ஒரு மிகச்சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வேலையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி இவங்க ஒரு நேர்த்தியும் தூய்மையும் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு சவாலான சூழ்நிலையும் கூட நிதானத்தை இழக்காத ஒரு மன தைரியம், மனோபலம் கொண்டவங்க. இவங்களோட தொழில் மற்றும் காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடின உழைப்பாளிகள், ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதில் துல்லியமாக பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆராய்ச்சி, எழுத்து, வங்கி, கலைத்துறையில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்களாம். அன்பும் சரி ஒரு பாசமும் அதிகம் கொண்டவங்க. துணையை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப ஒரு நேர்மையாகவும் இருப்பாங்களாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே அதிகமாக மற்றவங்கள விமர்சிப்பது, சின்ன சின்ன விஷயங்களையும் இவங்க பூதாகரமாக்குவது, சில நேரங்களில் நெருக்கமானவர்கிட்டமே இடைவெளி கடைபிடிப்பது, இதெல்லாம் இவங்கள்டோடைய ஒரு குணம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இவங்க சந்திக்க போகிறாங்க, இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ராசியோட அதிபதி பார்த்தோமா புதன். ஸோ கன்னி ராசிக்காரர் மிகப்பெரிய அறிவாளியாகவும் புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பதில் ரொம்ப ஒரு ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை பார்த்திங்களா அத்தனை பேச்சில் இவங்களை வெல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க அபார ஞாபக சக்தி. மற்ற ராசிக்காரரை விட இவங்களுக்கு பார்த்திங்களா ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பேசினதுலேருந்து அதுக்கு உங்களுக்கு பதிலடி கொடுத்துருவாங்க. அதனால் இவங்ககிட்ட நான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி யாருமே வாதிட முடியாது. இவங்களோட வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால வாக்கு சாமர்த்தியம் உள்ளவங்க மட்டும் கனிவான உள்ளம் கொண்டவங்க கணக்கு புலிகளாக இருப்பாங்க. கணிதம், கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் போன்ற துறையில் எல்லாமே இப்போ மெயினாக அதுதான் இருக்குது. இதில் எல்லாமே ரொம்ப கலக்கி கொண்டு இருப்பவங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா பாருங்கள். இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். சரி, இந்த டைமில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்க போகுது, உங்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் வெற்றியடையும் ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. ஸோ இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அனைத்துமே இந்த டைமில் உங்களுடைய புத்தியால் சீராகும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்தில் எதிர்கால திட்டங்களும் கனவுகளும் வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள், தொழில் முயற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு மனநிறைவு தரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. நண்பர்கள், நிதி நிறுவனங்கள் மூலம் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. திருமண ஏற்பாடுகள் நல்ல ஒரு முறையில் நடக்கிறதுக்கான ஒரு சூழல்மை இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே சில பேர்த்துக்கு காத்திருக்கு. காது, மூக்கு, தொண்டை தொடர்பான உடல் உபாதைகள் சீராகும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்கு விசாரணை தள்ளி போகும்.
புதிய முயற்சிகளை ரொம்ப ஒரு கவனத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்துலேயுமே கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. முன்னோர்களோட நல்லாசியை பெற்று பித்ருக்களோட பூஜையும் குலம் காக்கும் குலதெய்வ வழிபாடையும் இன்றைய நாள் பார்த்திங்களா அமாவாசை, இன்றைய நாளில் அமாவாசை நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதிகளை எல்லாமே கொடுத்துடணும். அதே நேரத்தில் காகத்திற்கு இன்றைய நாளில் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட இந்த பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இது எல்லாமே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் காகத்திற்கு காகம் பார்த்திங்களா முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் தான் வருவாங்க. ஸோ அன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருந்து காகத்திற்கு சாதம் வைத்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை சந்திச்சிருந்தால் கூட அது எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைச்சிருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் உடல் நலம் மற்றும் உறவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வாரத்தோட தொடக்கத்திலே பார்த்திங்களா நீங்கள் பருவகால நோயால் பாதிக்கப்படலாம். இதனால் நீங்கள் உங்களோட உடல் அல்லது மனவலி அனுபவத்து மட்டும் இல்லாமல் உங்களோட வேலையும் பாதிக்கப்படலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட அன்றாட வழக்கத்துலேயும் சரி உணவுலேயும் சரி நீங்கள் கொஞ்சம் சிறப்பான கவனம் செலுத்த வேணும். இந்த வாரம் உங்களோட கருத்துக்களை மற்றவங்க மீது திணிப்பதை முக்கியமாக தவிர்க்க வேணும். இதை நீங்கள் புறக்கணிச்சிங்க அப்படின்னா பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களோட சக ஊழியர்களோட உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் கொஞ்சம் நீங்கள் இதில் முழு கவனம் செலுத்த வேணும். வாரத்தோட நடுப்பகுதியில் உங்களோட வருமானத்தை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட முக்கிய தேவைகளை மட்டும் நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. நண்பர்கிட்டமிருந்துமே கடன் வாங்க வேண்டிய சூழலானது இருக்குது. நிலம் கட்டிடம் அல்லது வேறு ஏதாவது விஷயம் தொடர்பாக யாருடனாவது உங்களுக்கு தகராறு இருந்துச்சு அப்படின்னா அதை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்க்க முயற்சி செய்யுங்க. அதுலேயே உங்களுக்கு சுலபமாக முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் பல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் காதல் உறவுகளில் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுங்க. உங்களோட திருமண வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்க உங்களுடைய பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து உங்கள் துணைவிற்காக சிறிது நேரம் ஒதுக்குங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க? கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு மாதமாக இருந்த போராட்டம் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும். அதே நேரத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு மீண்டும் உயரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மட்டும் உங்களோட வேலைகளில் கொஞ்சம் நிதானம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இந்த அமாவாசை நாளில் செய்கிறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சப்த சனி பகவான் உங்களை முறுத்தினா கூட ராகு துணிச்சலோடு நீங்கள் நடைபோட வைப்பார். ஸோ உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பும் விலகும். அரசியல்வாதிகளுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். பணப்புழக்கமே சீராகும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அன்றைக்கி மட்டும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எதுலேயுமே ஒரு நிதானம் தேவை. உங்களுக்கு இந்த டைமில் எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதனால எடுக்கக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றிலுமே வெற்றி எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வேலையில் இருப்போர் அதிகாரியை அனுசரித்து செல்வது அவசியம். புதிய முயற்சி வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சனிக்கிழமை இன்றைக்கி மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. 11 மணி வரைக்கும் இரவு 11 மணி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் செயல்லையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கு குறைவே இருக்காது. ஆனால் உங்கள் உறவினர்களோட வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு ஏற்பாடாகும். கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு கருத்து வேறுபாடு மறைந்து நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் இருக்குது. சகோதரர்களாலேயும் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். அதே நேரத்தில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட செயல்திறன் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு சில பேர்த்துக்கு வெளி மாநில பயணம் இது எல்லாமே எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும்.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே தேவையான பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணம் இருக்கிறதுனால சிரமம் எதுவும் இருக்காது. குடும்ப பொறுப்புகளை மற்றவங்க பகிர்ந்து கொள்வாங்க. இது நல்ல ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. என்ன கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடரோட நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் குலதெய்வ வழிபாடு இன்றைய நாளில் இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோவிலுக்கு போனீங்களா? உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.